பெங்களூர்ல போக்குவரத்து நெரிசலால் மனித இதயத்தை மாற்றி உயிர்காக்கும் முறையில பெரிய சவால் ஏற்பட்டது. இதனால இதயத்தை மெட்ரோ மூலம் கொண்டு வந்து ஒரு உயிரை காப்பாற்றி இருக்காங்க. இந்த சம்பவத்தின் மூலமா மெட்ரோ ரயில் சேவை ஒரு போக்குவரத்து சேவை மட்டும் இல்லாமல் உயிர்காக்கும் சேவையாகவும் மாறி இருக்கு. இத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பெங்களூர்ல ஒரு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நோயாளிக்கு அவசரமாக இதய மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்பட்டது. இன்னொரு மருத்துவமனையில மூளை சாவு அடைந்த ஒருவரின் இதயம் தானமாக பெறப்பட்டது. இந்த இதயம் அறுவை சிகிச்சைக்காக குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கொண்டு செல்லப்பட வேண்டும், இல்லனா அது வீணாகிவிடும் என்ற ஒரு நிலைதான் ஏற்பட்டுச்சு. சாதாரணமா இந்த மருத்துவமனைகளுக்கு இடையே பயணம் செய்ய 1 மணி நேரத்திற்கும் மேலாகும். ஆனா இந்த உயிர்காக்கும் பயணம் வெறும் 20 நிமிடங்களில் வெற்றிகரமா நிறைவு பெற்றது. இதயம் கொண்டு செல்லப்படும் தகவல் உடனடியாக மெட்ரோ ரயில்வே கார்ப்பரேஷன் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் எந்த தயக்கமும் இன்றி விரைவான போக்குவரத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க. உயிர்காக்கும் இந்த உறுப்பை எடுத்து சென்ற மருத்துவ குழுவினர் யஷ்வந்த்பூர் மெட்ரோ நிலையத்தில் இருந்து ஒரு சிறப்பு பாதுகாப்புடன் புறப்பட்டனர். பெங்களூரு மெட்ரோ ரயில்வே கார்ப்பரேஷன் உதவி பாதுகாப்பு அதிகாரி கவுடாவின் மேற்பார்வையில மெட்ரோ ரயில் 7 நிலையங்களை கடந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சாம்ராஜ்யம் சதுக்க மெட்ரோ நிலையத்தை அடைஞ்சது. இது போன்ற மனிதாபிமான செயல்கள்ல மெட்ரோ நிர்வாகம் ஈடுபடுவது இது முதல் முறை அல்ல. ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரு தானம் செய்யப்பட்ட கல்லீரலை கொண்டு செல்லவும் மெட்ரோ நிர்வாகம் உதவி இருக்கு. இந்த மாதிரியான நிகழ்வுகள் அவசர மருத்துவ தேவைகளுக்கு மெட்ரோ போன்ற பொது போக்குவரத்து அமைப்புகள் எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கு. இந்த உயிர்காக்கும் பயணத்தில் பங்காற்றிய அனைவருக்கும் பாராட்டுகள் தற்போது குவிந்து வருகிறது.